இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்மளோட செஞ்சி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். செஞ்சியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சந்தை வீடியோ வந்து செஞ்சியில் யார் வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்கன்றது தெரியல. ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு போகும் இந்த வீடியோ. என்னென்ன கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க போகிறோம். ஒரு சில பொருள்லாம் வாங்க போகிறோம். எல்லாமே இங்கே வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தக்காளி அப்புறம் வந்து மற்ற வெஜிடபிள் ஐட்டமும் வந்து நிறைய வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து ஸ்வீட் கார்னு அந்த மாதிரி எல்லாம் விற்கிது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் கார்ன், புளி ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஒன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈவினிங் இல்லைன்னா இங்கே பாருங்க 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா தான். அப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 180 ரூபா போட்டுருக்காங்க. கிடையாது வான்கோழியா ஓடு பார்த்தீங்கன்னா வாத்து எல்லாமே இருக்குது. வாத்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. எல்லாம் மருந்துடுங்க. வாத்தில் எப்படின்னா எடுத்துலாங்க. அது நல்லா வெயிட் வரும். கேவலம் எவ்வளோ வந்து எல்லா ஜீரகம் சால் போட்டு இருக்கும். அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் என்னண்ணா அந்த கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இதுல ஃபேன்சி இருக்கு ஒரு 4. அது கருங்கோழி இருக்கு, சின்னி கோழி இருக்கு, வாத்துக்கு 3 ஐட்டம் இருக்குல. ஓகே 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 ஓகே. இதுல அது வான்கோழி, சோனாலி. இது வான்கோழிங்களா? ஆமாண்ணா, வான்கோழி. அது பெரிய இது இருக்கு, சின்ன இது இருக்கு. ஓ இதுனா ஏன்னா சோனாலி நாட்டுக்கோழி, சோனாலி அவ்வளோ. அண்ணா கோழி எவ்வளோண்ணே? கோழி எல்லாமே கம்மி தான்ப்பா. எவ்வளோண்ணே? 250, இது 200. வான்கோழி கூட இருக்குது நம்மக்கிட்ட. இது மென்ஸ் கோழி, அது லேடிஸ் கோழி. அங்கே பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன கோழி பார்க்கணும்? அண்ணா எனக்கு ஒரு ஆண் கோழிண்ணே. ஆண் கோழியா வான்கோழியா? ஆண்கோழியா? இதோ இருக்குது தம்பி. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். பிடிக்கலாமாண்ணே? பிடிக்கலாம்ப்பா. எந்த கோழி வேணும் சொல்லுங்கள். இதோண்ணே. சரிம்மா, எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாத்து எல்லாம் விசாரிச்சிட்டோம். இது வந்து 450 சொல்கிறாங்க. சிக்கன் இருக்குது. சிக்கன் வந்து கிட்டத்தட்ட 650 இது சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி அப்புறம் ஏதோ கடக்கநாட்டை ஏதோ சொன்னாங்க. பேர் எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் இங்கேயும் வந்து இருக்குது. நமக்கு என்னென்னா அந்த வாத்து கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி. ஆனால் செருப்பு எவ்வளோண்ணா? செருப்பு எவ்வளோ கிடைக்குதான்? அப்புறம் இங்கே வரைக்கும் அந்த செப்பல்ஸ் கடை எவ்வளோ? சும்மா சாதாரணமாக ஒரு 2-3 நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபா. எது இதா? கொடுங்க, அப்படியே போட்டு பார்த்துடுறேன். 9 இருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து செப்பல் ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம். அது எவ்வளோவா? 100 ரூபா. 100 ரூபா. கரெக்டாக வாங்க. போதுண்ணா, கரெக்டாக இருக்கு. அடுத்துக்காதுல எவ்வளோண்ணா? இப்போ வந்து சந்தையில் வந்து செருப்பு வாங்கியாச்சு கைஸ். ஆனால் 100 ரூபா வந்து ஓவர் ஹைப்பாக இருக்குது. வந்து மாட்டுக்கு தேவையான பொருள்லாம் மூக்கணாங்கயிறு, மணி இருக்குது, மம்பட்டி இருக்குது, அருவா இருக்குது, மணி பெல் இருக்குது.
கத்தி கித்தி அதெல்லாம் வாங்கிப்போமா? கத்தி இருக்குது கைஸ், வீட்டில் இருக்குது கைஸ். எவ்வளோ சார் இந்த கத்தி? இது 50 ரூபாங்க. 50 ரூபா. 30 ரூபா. என்னடா சமையல் பண்ணதா நல்லா இருக்கும். காய் வெட்டலாம், பருப்பு வெட்டலாம். சரி, இது எவ்வளோ? 20. 20 ரூபாய் சின்னதா வரும் சார். காட்டுங்க. அது வேணாம். நல்லா இருக்கு. 40 கிராம் பட்ஜெட் நாங்க 30 தான் இருக்கிறோம். ஒரே வேலை. ஐயா கொடுங்க ஐயா. பார்த்து பண்ணுங்க ஐயா. தாங்க ஐயா. கத்தியா கொடுங்க. அண்ணன் என்னன்னா ரேட்டு தான் குறைக்க மாட்டாரு அண்ணன். ரெகுலரா போடுறீங்களாண்ணா? வெள்ளிக்கிழமை ரெகுலரா எப்பயுமே செஞ்சல. ரைட் வரணும். அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவோட்டு கடைக்கு வந்திருக்கும். ஓகே. இருக்கிறத பார்க்கலாம். அலக்கருவடை சொன்னாங்க நீ இல்லடா. ஃபுல்லாக எல்லா கருவோடு அலக்கருவடா. நெட்டிலி கருவாடு. எவ்வளோப்பா கோழி? 300 ரூபாப்பா. அண்ணன் 750 ரூபா சொன்னார். 300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். நல்ல வடக்கோழி. சேவல் வாங்கலான்னு பார்த்தோம், கிடைக்கல. அண்ணா இது மட்டும் சும்மா பிடிச்சி விடணும். சரி ஓகே, பி கண்டினியூ. வீட்டில் போய்ட்டு சந்திப்போம். இவ்வளோ பெரிய புதினா கட்டு தராங்க. உண்மையிலே ஒருத்து தான். அண்ணா அதான் சொன்னார். செஞ்சியில் வந்து பஜாரில் வந்து வாங்க. எப்போ இருக்கு? ஃப்ரைடே மட்டும்தான். ஃப்ரைடே ஒன்லி. ஓகே மக்களே, ஃபைனலாக ஒரு கோழி வாங்கியாச்சு. இதில் வந்து பள்ளிப்பாளையமும் அப்புறம் வந்து சிந்தாமணி சிக்கன் வந்து பண்ண போகிறோம். நாளைக்கு, அதாவது இன்னைக்கு எடுத்துருவோம். ஃபுட்டேஜ் வந்து நாளைக்கு தான் வரும். நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். போடும். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் வந்து 300. நம்ம வந்து க்ளீன் பண்ண சொல்லலாம் போயிட்டு. அது எங்கே வாங்கணும்? ஹவு மச்? மக்களே, இந்த ஸ்பாட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல்லவாய் கூட்ரோடு செஞ்சு. இப்போ வந்து அந்த கிழவியும் சொன்ன கதையில் காட்டுல